Marigan, this is my first video. இந்த வீடியோ என்ன பார்க்க போறீங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதினேன். அது என்ன எக்ஸாம்னா பாண்டிச்சேரி எல்டிசி. அது இப்படி என்னன்னா ஃபர்ஸ்ட் டைமாக எப்படி இருக்க போகிற அந்த எக்ஸாமு, ஃபர்ஸ்ட் டைம் அட்டென்ட் பண்ண போகிறேன். ஒரு இப்படி காம்ப்ளிகேட்டாக இருக்குமா இல்லை ஈஸியாக அந்த மாதிரிலாம் பார்க்க போனேன். ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து 6 மாதம் தான் படித்தேன் இந்த எக்ஸாமு. 6 மாதத்தில் வந்து கொஞ்சம் ஜென்ரலாக தெரிஞ்சுக்கினேன். ஜென்ரல் ரீசனிங்கு, ஃபேன்சி எல்லாம் தெரிஞ்சுக்கினேன். சரி, ஃபஸ்ட் டைம் நம்ம ஏறப்போ கான்ஃபிடென்ட் கூட சொல்ல முடியாது. ஃபஸ்ட் டைம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கோர்ஸ் அட்டென்ட் பண்ண போனேன். பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜாக இருந்தது. பேப்பர் ஒன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆவரேஜ் சொல்லலாம், ஈஸி சொல்ல முடியாது, ஒரு ஆவரேஜ் தான். அதே பேப்பர் 2 பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ரொம்ப காம்ப்ளிகேட்டட். எல்லாம் ஜென்ரல் அவேர்னஸ் தான், ஆனால் ரொம்ப டீப்பாக கேட்டிருந்தாங்க. அது இல்லாமல் நிறைய பேர் ஃபஸ்ட் பேப்பர் அட்டென்ட் பண்ணிட்டு செகண்ட் பேப்பர் அட்டென்ட் பண்ண முடியாமல் போய்க்கிறாங்க. அதே நிறைய பேர் மனசு கஷ்டமாயிடுச்சு சில பேருக்குலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதுவும் இல்லாமல் நிறைய கேண்டிடேட்ஸ் எக்ஸாம் அட்டனே பண்ணல, நாங்கள் அப்ளை பண்ணது கூட மறந்துட்டு. ஓகேவா, மை ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸு ஒரு சின்ன நான் இப்படி ஒரு ஃபஸ்ட் டைமாக எக்ஸாம் கவர்மெண்ட் எக்ஸாம் ஒரு இந்த எக்ஸாம் இந்த வீடியோ எக்ஸாமில் ஏறும்போது ஒரு கான்ஃபிடென்ட்டாக போனேன். ஏன்னா அதாவது சிஎஸ்எல் எக்ஸாம், அதாவது 10th லெவல் எக்ஸாம். அது கொஸ்டின் பேப்பர் நான் செக் பண்ணதில் ரொம்ப ஈஸியாக இருந்தது. இப்போ ஒரு அடுத்தது ரீசனிங்கு, கிளாக்கு, கேண்டரு, அதுவும் இல்லாமல் ஜென்ரல் அவேர்னஸாக ஈஸியாக இருந்தது. உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். இப்போ நம்ம யார் நம்ம இந்தியா ஃபஸ்ட் பிரசிடெண்ட்டாக யார், அந்த மாதிரி தான் கேள்வி கேட்டாங்க. அதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருந்தது, ஈஸியாக இருந்தது. சரி, அதே மாதிரி இதில் கேட்பாங்கன்னு நினச்சி பார்த்தா சோழியை முடிச்சு விட்டாங்க நம்மளை. ஏன்னா ஃபஸ்ட் பேப்பர் வந்து ரொம்ப இது ஆவரேஜ் தான். ஆனால் டைரக்டே சொல்லலாம், செகண்ட் பேப்பர் ரொம்ப ஒர்ஸ்டாக இருந்தது. அவங்க ஃபஸ்ட் பேப்பர் அட்டென்ட் பண்ணிட்டு செகண்ட் பேப்பர் அட்டென்ட் பண்ணாமல் கூட போய்க்கிறாங்க, நியூஸ் வந்துக்குது. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் வேணால் சொல்லுங்கள், கீழே கமெண்ட் செக்ஷன் கீழே இருக்கும். அதுமாதிரி அடுத்தது என்ன எக்ஸாம் நான் படிக்கலாம் ஐடியா வச்சுட்டேன்னா எஸ்எஸ்சி செலெக்ஷன் போஸ்ட்டு பேசில் 14. இது வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் லெவல் எக்ஸாமு. இப்போ புதுச்சேரியோட டாப் லெவல் எக்ஸாம் இது. இப்போ புதுச்சேரி எல்டிசி என்னது அதுமாரி அது வந்து சொல்லிட்டா சென்ட்ரல் லெவல் எக்ஸாமு. அது எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா 10th 12 டிகிரி, இந்த 3 இது இருந்தாலே நம்ம ஏறலாம். எல்லாமே வீடியோ வந்து நான் எப்படியோ எடுத்தாரு, ஆனால் ரொம்ப நாள் கழிச்சு அப்லோட் பண்ணாமல் வச்சுக்கேன். ஏன்னா சில பர்சனல் ரீசன்ஸ் கோசம் அப்லோட் பண்ணாமல் வச்சுக்கிறேன். உங்களுக்கு யாராவது வேணால் உங்களுக்கு என்னென்ன எக்ஸாம் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சுக்கினேன் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுவும் மாதிரி என்னென்ன எக்ஸாம் பாண்டிச்சேரி என்னென்ன எக்ஸாம் வருது அடுத்தது பாண்டிச்சேரி சரி சென்ட்ரல் ஆகட்டும் இல்லை ஸ்டேட் ஆகட்டும், எந்த எக்ஸாம் வேணால் நான் இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேன். ஓகேவா?